கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூது மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே 1 ராஜாக்கள் 19:12 பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதற்கு முன்பாக சந்திக்கக்கூடியதான சம்பவங்கள் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக அந்த பர்வதங்கள் எல்லாம் உடைந்தது, கண்மலை எல்லாம் உடைந்தது, பெருங்காற்று வந்துச்சு. அதற்கு பின்பாக பூமி அதிர்ச்சி. இதற்கு பின்புதான் அக்கினிக்கு பின்னால் ஒரு மெல்லிய சத்தம் என்று இப்படி பலவிதமான அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் நிறைய வந்துச்சு. கடைசியில் மெல்லிய சத்தம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற தூது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் கூட பெருங்காற்றை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மலை போல இருந்த அந்த பர்வதங்களை போல நம்பிக்கையாக இருந்த மனிதர்கள் கூட இழப்பை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கண்மலை போல நம்பிக்கைக்குரிய அசைக்க முடியாத நபர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் சில தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. பெருங்காற்று அடித்து சேதத்தை போல உங்கள் வாழ்க்கையில் சில சேதங்களை சந்திச்சிருப்பீங்க. இப்படி வாழ்ந்து வருகிற இந்த காலகட்டங்களில் பெரிய அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சியே வந்துருச்சு. இத்தனை விதமான காரியங்களெல்லாம் நான் சந்திச்சிட்ருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தூதின் மூலமாக வரக்கூடிய நற்செய்தி என்னென்னா, கடைசியாக மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டாராம். அருமையானவர்களே, உலகத்தில் சொல்லுவாங்க புயலுக்கு பின் ஒரு அமைதி என்று சொல்லுவாங்க. அதே போல் பெருங்காற்று, பெரிய அசைவுகள் எல்லாம் வந்தது. ஆனால் முடிவு என்னன்னா, அந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தை தான் அடுத்த எல்லைக்குள்ளாக எலியாவை நடத்தி வந்தது. அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்விலே எத்தனையோ விதமான எதிர்மறையான காரியங்களை சந்திச்சிருப்பீங்க. சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. அதுவல்ல முடிவு. எல்லாவற்றுக்கும் கடைசியாக மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஒரு வழிவாசல் உண்டானது போல உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றுக்கும் ஓய்வு கொடுத்து, எல்லா புயல் காற்று, பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, கண்மலை பிளப்பு, பர்வதங்கள் உடைகிறது எல்லாம் நடக்குதில்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்து மெல்லிய சத்தத்தில் முடிகிறது. அதே போல் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரக்கூடியதான நாள் இதுவே. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிற நல்ல நாள் இதுவே. சீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி அடைந்து அருமையாய் வாழ போகிறீங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. ஏன்னா கஷ்டப்பட்டவங்க கஷ்டத்தோடவே இருக்க மாட்டோம். நிஜமாக காலங்கள், சூழ்நிலைகள் மாறுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீர் சீக்கிரமாய் துடைக்கப்படும். உங்களுடைய மன பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதே, அந்த மன அழுத்தத்துக்குண்டான மறு வாழ்வை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இல்லாமலா போயிடும். ஆகவே நீங்கள் நினைங்க, எனக்கு சீக்கிரத்தில் மெல்லிய சத்தத்தை நான் கேட்கப் போகிறேன். அது தேவ சத்தம். அந்த தேவ சத்தத்தில் என் எதிர்காலத்துக்கு உண்டான அத்தனை விதமான வழிவாசல்களும் அந்த தேவ சத்தத்துக்குள்ள, வார்த்தைக்குள்ளே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றியில் தான் முடியும். தோற்று போக மாட்டீங்க. அவமானத்தில் முடியாது, அக்களிப்பில் தான் உங்கள் வாழ்க்கை முடியும். நல்லா இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு பேச விரும்புகிறார். ஆகவே ஆண்டவருடைய சத்தத்துக்காக காத்திருங்கள். எல்லா புயலும், எல்லா பெருங்காற்றும், எல்லா பூமி அதிர்ச்சிகளும் ஓய்ந்து சீக்கிரத்தில் மெல்லிய சத்தம் உங்கள் காதுகளை கிடைக்கும். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்விலே இதுவரைக்கும் அடித்த புயல், பெருங்காற்று, இந்த சேதம் போதும் ஆண்டவரே. இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக நீர் எங்களோடு மெல்லிய சத்தத்தில் பேசுகிற அனுபவத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தருகிறீர். அந்த சத்தம் எங்களுக்கு அடுத்த எல்லைக்குள்ளாக அழைத்து செல்லும். ஆமாண்டவர், அடுத்த லெவலுக்குள்ளாக எங்களை கொண்டு செல்லும். அப்படிப்பட்ட நல்வார்த்தையை இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே புது வாழ்வு பிறக்க போகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.